அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து அலை ஒளியியல். அந்த அலை ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தை, அதாவது ஆங்கிலத்துல வேவ் ஆப்டிக்ஸ், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு சொன்னா, ஒற்றை பிளவு விளிம்பு விலையில், சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒற்றை பிளவு விளிம்பு விளைவில் மைய பெருமத்திற்கு அடுத்த சிறுமத்தில், சிறுமம்னு சொல்லலாம் அல்லது கரும்பட்டை, கருமை வரி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், பிளவின் முனையில் இருந்து வரும் ஒளி அலைக்கும் பிளவின் மையத்தில் இருந்து வரும் ஒளி அலைக்கும் இடையிலான கட்ட வேறுபாடு, ஆங்கிலத்துல ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்: 5/8 ரேடியன், 5/4 ரேடியன், 5/2 ரேடியன், 5 ரேடியன் என்று 4 தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம போட்டிருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஏபி, இதையும் தாண்டி கீழே வரைக்கும் இந்த ஸ்மால் ஏ இருக்கு இல்லையா, இது மொத்தமும் அந்த ஒற்றை பிளவினுடைய அந்த அகலம். சரியா? சரி. அதனுடைய மையப்புள்ளி வந்து பி. ஒரு ஓரம், ஒரு எட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முனை ஏ, கீழே உள்ள முனையை நம்ம காட்டல, நமக்கு தேவையில்லை. ஓகே, ஒன்று இருக்கும் கண்டிப்பா. சரி, ரொம்ப தூரம் தள்ளி திரை இருக்கு இல்லையா, அந்த திரையில இந்த ஓ என்கின்ற இடத்துல என்ன கிடைக்கும்? மைய பெருமம் கொடுத்துருக்காங்க இல்லையா. மைய பெருமத்திற்கு மைய பெருமம், அதாவது சென்ட்ரல் மேக்சிமம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த சிறுமம், அதாவது முதல் சிறுமம் கூட வச்சுக்கலாம், அது இந்த பி என்கிற புள்ளியில கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய இந்த பிளவு இருக்கு இல்லையா, பிளவு வழியா நிறைய அலைக்கற்றைகள் வரும். அதுல இந்த ஓரத்துல இந்த ஏ என்கின்ற முனையில இருந்து வரக்கூடிய அலைகள் இங்க படுது. அதே மாதிரி மையப்புள்ளி, அதாவது ஸ்லிட்டினுடைய பிளவினுடைய மையப்பகுதி, மிட் பாயிண்ட் சொல்லும் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய அலைகளும் இந்த பிங்கிற புள்ளியில போய் படுது. இப்ப இங்க இருந்து வர அலை, ஏல இருந்து வர அலைக்கும் பில இருந்து வர அலைக்கும் கட்ட வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த பி என்கின்ற புள்ளியில் முதல் மைய சிறுமம், முதல் சிறுமம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இத சமன்பாடு 1 வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கட்ட வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா, ஏல இருந்து போறதுக்கும் பில இருந்து போறதுக்கும். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, கட்ட வேறுபாட்டுக்கும் பாதை வேறுபாட்டுக்கும் ஒரு ரிலேஷன், ஒரு சமன்பாடு இருக்கு. அதான் கொடுத்திருக்கு. டெல்டா φ1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா x1, கட்ட வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு பாதை வேறுபாடு இன்டு 2π/λ. லாம்டா என்னது சார்? அலைநீளம். 2π தெரியும். சரியா? அப்போ இந்த கட்ட வேறுபாடு இது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா படத்தை பார்த்தாலே தெரியுது, ஏல இருந்து பிங்கிற புள்ளிக்கும் சியில இருந்து பிங்கிற புள்ளிக்கும் உள்ள தூரம் வந்து சமம். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா பாத் டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எங்க வருது, தொலைவு எங்க வருதுன்னு சொன்னா இந்த பிசி தான். சரியா? இந்த பிசிங்கிறத தான் நம்ம டெல்டா x1 என்று வைத்திருக்கிறோம். அந்த டெல்டா x1 பயன்படுத்தி கட்ட வேறுபாடு கண்டுபிடிக்கலாம். கட்ட வேறுபாடு எவ்வளவு சார் இருக்கும்? இந்த 4ல ஒரு ஆன்சர் வரும். சரியா? சரி. இப்ப இந்த டெல்டா x1 எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லும்போது அதுக்கு ஒரு விஷயம் எப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா PO என்பது திரை, AB என்பது ஸ்லிட்டினுடைய பாதி அளவு. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா AC என்பது ஒரு இந்த பிபிக்கு ஒரு செங்குத்து கோடு. சரியா? அதே மாதிரி இங்க இதுவும் ஒரு செங்குத்து கோடு. இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆங்கிள் எப்படி தீட்டாவாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கும். ஏக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். அப்போ ஏபிசிங்கிற முக்கோணத்துல தெரியக்கூடிய ஏக்கு பக்கத்துல இருக்கிற தீட்டாவும் பிபிசி அப்படிங்கிற இந்த தீட்டாவும் சமமா இருக்குமா சார்? சமமா தான் இருக்கும். எப்படி சார் அப்படின்னு சொன்னா, இந்த ஏசிங்கிறது எப்படி? பிபிக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு. அப்போ ஆங்கிள் ஏசிபி என்பது ஒரு 90 டிகிரி. அதே மாதிரி ஏபிஓ, அதுவும் ஏபிங்கிறது பிஓவுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இந்த ஆங்கிளும் 90 டிகிரி தான், ஏபி. அதுல இந்த பிபிஓ அப்படிங்கிற ஆங்கிள் தீட்டாவை கழிச்சிட்டோம்னா பாக்கி ஏபிசி ஆங்கிள் வரும் 90. அது எவ்வளவு சார் இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா. அப்போ இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்துல ஆங்கிள் பி 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா. ஆங்கிள் சி சரியாக 90. அப்ப ஏ எவ்வளவு சார் இருக்கும்? தீட்டா.
ஏன்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி. அப்ப இது 90, இது 90 மைனஸ் தீட்டா, இது பாக்கி உள்ள தீட்டா. ஓகேயா? சரி, இந்த 2 சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து எப்படி சார் பார்க்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி P என்னும் புள்ளியில் முதல் சிறுமம் கிடைக்க வேண்டுமானால் S sin theta is equal to lambda போன ஸ்லைட்லயே 1வது சமன்பாடு பார்த்தோம். கட்ட வேறுபாட்டுக்கான சமன்பாடு போன ஸ்லைட்லயே பார்த்தோம். டெல்டா y1 is equal to பாதை வேறுபாடு டெல்டா x1 into 2 by lambda. இந்த பாதை வேறுபாடு எவ்வளவு சார்? இதுவும் தீட்டா இதுவும் தீட்டான்னு சொல்லும்போது டெல்டா x1 is equal to வேற ஒண்ணும் இல்ல, sin theta ஃபார்முலா என்ன? ஆங்கிள் A தான் தீட்டா, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் எவ்வளவு சார்? டெல்டா x1. கர்ணம் எவ்வளவு சார்? a by 2 இல்லையா? ஏங்கிறது பிளவினுடைய மொத்த அகலம், சரியா? ஏபிங்கிறது அதுல பாதி, மையப்புள்ளி வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். அப்ப a by 2. சோ டெல்டா x1 by a by 2 அப்படின்னா அது sin theta. அந்த a by 2 நீ அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேயா? சரி, இப்போ டெல்டா x உடைய மதிப்பு தெரிஞ்சு போச்சு. அதை இரண்டாவது சமன்பாட்டு கட்ட வேறுபாடு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு உண்டான சமன்பாட்டில் நாம் பிரதியிடலாம். டெல்டா x1 இன் மதிப்பை இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட டெல்டா phi1 இதற்கு is equal to டெல்டா x1 அதுக்கு பதிலா a by 2 sin theta. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏங்கிறது மேல நியூமரேட்டர்ல இருக்கு, 2ங்கிறது by 2 அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல, சரியா? கீழே இருக்கு sin theta இது ஏற்கனவே இருந்த 2 by 3. அப்ப சமன்பாடு 1 இன் படி என்ன சார் சொல்லிட்டாங்க? a sin theta is equal to lambda. அப்ப a sin thetaவுக்கு பதிலா லாம்டாவை நாம் எழுதலாம். அப்ப டெல்டா phi1 is equal to a sin thetaவுக்கு பதிலா லாம்டா, இந்த 2 கீழ இருக்கு அதை விட்டுருவோம், into 2 pi. சோ மேல என்னெல்லாம் இருக்கு? லாம்டா இருக்கு, a sin thetaவுக்கு பதிலா, அப்புறம் 2 pi இருக்கு. கீழ என்னெல்லாம் சார் இருக்கு? இந்த ஒரு 2 இருக்கு, இந்த ஒரு லாம்டா இருக்கு, 2 லாம்டா. மேல ஒரு 2 கீழ ஒரு 2 அடிச்சிடலாம், மேல ஒரு லாம்டா கீழ ஒரு லாம்டா அடிச்சிடலாம். so it is equal to pi radian. pi radian என்பது the phase difference, அதாவது A இலிருந்து புறப்பட்ட அலைக்கும் B இலிருந்து புறப்பட்ட அலைக்கும் இடையிலான கட்ட வேறுபாடு is equal to pi radian என்கின்ற நான்காவது தெரிவு, நான்காவது ஆப்ஷன் as a fourth is the right answer. ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு கணக்கை நம்ம அடுத்த காணொளியில் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.